கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம வந்து 1 நாளாகவும் பார்த்தோம். இப்போ இந்த தினத்துல 2வது நாளாகவும் பார்க்குறோம். 2 நாளாகமத்துல என்ன அப்படின்னா, இப்போ வந்து தாவீது குமாரன் சாலமோன் என்ன செய்றான், தன்னுடைய ராஜ்யத்துல இப்போ பலப்பட்டுட்டான். தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் என்ன செய்றான், ராஜாவாக என்ன செய்றான் இருக்கிறான். அதனால இப்போ ராஜ்யத்துல பலப்பட்டிருக்கான். 2வது வந்து என்னன்னா, கர்த்தர் வந்து அவனோடு இருக்கிறாரு. அவனோடு இருந்து அவனை என்ன செய்றாரு, மிகவும் பெரியவன் ஆக்கிட்டாரு. மிகவும் பெரியவன் ஆனதுனால ராஜ்யத்துல பலப்பட்டதுனால ராஜா இப்ப அவன் தாவீது வந்து அடுத்தபடியா அவன் சாலமோன் ராஜாவா இருக்கிறதுனால என்ன செய்றாரு, 1000 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகள், நியாயாதிபதிகள் இவர்களெல்லாம் என்ன செய்றான், வம்ச தலைவர்கள் எல்லாரும் என்ன செய்றான், ஒன்றாக வர சொல்லி அழைக்கிறான். இப்ப எல்லாரும் என்ன செய்றாங்க, சாலமோன் அழைத்தோடனே எல்லாரும் ஒன்று கூடி வர்றாங்க. ஒன்று கூடி வந்த பிறகு என்ன செய்றான், நேர எல்லாரும் சேர்ந்து சபையார் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போறாங்க. அங்க வந்து என்ன செய்றான், தாவீது தேவனுடைய பெட்டிக்கு என்ன செய்றாங்க, எருசலேம்ல ஒரு கூடாரம் ஏற்கனவே போட்டு ஆயத்தம் பண்ணியிருந்த கிரியாத்தி அறையும்ல இருந்தா என்ன செய்றான், அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டுட்டு வந்தான். அதனால அந்த கர்த்தரின் தாசனாய் மோசே என்ன செய்றாரு, வனாந்திரத்துல பண்ற தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் என்ன செய்யுது அங்க இருந்துச்சு. ஆசாரிப்பு கூடாரம் அங்க இருந்துச்சு. தாவீது உடன்படிக்கை பெட்டி அங்க இருந்துச்சு. அதனால அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசாரிப்பு கூடாரம்லாம் அங்கிருந்து என்ன செஞ்சாங்க, கொண்டுட்டு வந்தாங்க. அந்த சமயத்துல பெசலியேல் என்ன செய்ற உண்டு பண்ண வெண்கல பலிபீடமும் என்ன செய்யுது அந்த கர்த்தரின் வாசஸ்தலத்துக்கு முன்பாக என்ன செய்தான் இருந்துச்சாம். அதனால சாலமோனும் சபையாரும் என்ன செய்வாங்க, அந்த வெண்கல பலிபீடம்லாம் அங்க ஆசரிப்பு கூட அங்க இருந்ததுனால அவங்க என்ன செய்றாங்க, அதை வந்து என்ன செய்றாங்க, அங்க நாடி தேடி போவாங்களாம். அப்படியே அங்க போகும்போது சாலமோன் என்ன செய்றான், அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தி பலியிடுறான். மோசே உண்டு பண்ணின ஆசாரிப்பு கூடாரம் அங்க இருக்குது. அங்க பெசலியேல் உண்டு பண்ண பலிபீடம் அங்க இருக்குது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்குது. இப்படி இருக்கிறனால இவங்க என்ன செய்றாங்க, அந்த சைட்ல அங்க போறாங்க. அங்க போய் தாவீது என்ன செய்றான்னா, அந்த வெண்கல பலிபீடத்துக்கு முன்பாக 1000 சர்வாங்க தகன பலி என்ன செய்றான், செலுத்தி கர்த்தருக்கு என்ன செய்றான், 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தி பலி செலுத்துறான். பலியிட்ட உடனே இப்ப அன்று ராத்திரியில தேவன் சாலமோனோடு பேசுறாரு, தரிசனமாகி என்ன செய்றாரு அப்படின்னா, நீ விரும்புறதை என்னிடத்துல கேளுங்கிறார். சாலமோனுக்கு ராத்திரி தரிசனம் இந்த 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தினது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்றாரு, இரவுல சாலமோனோடு பேசி நீ விரும்புறதை என்னிடத்துல கேளுங்கிறாரு. இதே போல நாமும் இப்படிதான், நம்ம வந்து கர்த்தருக்கு ஒரு 1000 சோத்திர பலி நம்ம செலுத்தும் போது கர்த்தர் நமக்கு நம்ம என்னென்ன காரியங்கள் கேட்கிறோமோ அந்தந்த காரியங்களுக்கு கர்த்தர் இது வரைக்கும் நமக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதனால யாராவது நம்ம எதா இருந்தாலும் தாவீதை போன்று நம்ம சாலமோனை போன்று நம்ம என்ன செய்யணும், 1000 சோத்திர பலிகளை என்ன செய்யறோம், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் செலுத்துவோம். சாலமோனோட சாலமோன் ஆசீர்வதித்தது போல் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். சாலமோனுக்கு எப்படி தரிசனமானாரோ அதே தரிசனத்தை கர்த்தர் நம்மளே என்ன செய்வார், தரிசனமாகி உங்களுக்கு வேண்டியது என்னது கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். கேட்பாரு, கேட்கறத கொடுப்பாரு. அது மாத்திரமில்ல, ஏதாவது காரியங்கள் இருந்தாலும் அந்த காரியங்களை நினைத்து நம்ம என்ன செய்யணும், நம்மளும் அந்த 1000 சோத்திர பலி செலுத்தும் போது அந்த காரியங்கள் உடனே என்ன செய்து வெற்றி கிடைக்கிறது. அதுபோலதான் சாலமோன் என்ன செய்யறான்னா, சாலமோன் வந்து இப்ப தேவனை நோக்கி சொல்ற, தேவரே என் தகப்பனாய் தாவீதுக்கு நீர் என்ன செஞ்சிரு, பெரிய கிருபை செஞ்சிரு, அதனால அவனுடைய ஸ்நானத்துல என்ன செஞ்சு ராஜாவாக்கினீரு. இப்போதும் தேவனாய் கர்த்தாவே என் தாவீதுக்கு அருளின அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்து உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியில் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்ன செஞ்சு என்னை ராஜாவாக்கிட்டது. எப்படி என்னுடைய தகப்பனுக்கு பெரிய கிருபை செய்து ராஜாவாக்கினீரோ அதே போல இந்த தகப்பனுடைய ஸ்நானத்துல எனக்கும் என்ன செஞ்சிரு, அந்த பூமியின் தூளத்தனையான ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை என்ன செஞ்சு ராஜாவாக்கி வச்சிருக்கிறேன். ஆனா நான் வந்து என்ன செய்யறேன், இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்குவரத்துமா இருக்கத்தக்கதாக ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாரோங்கிறான். நான் வந்து சிறியவனா இருக்கிறேன், அதனால நான் போக்குவரத்து அறியத்தக்கதாக ஞானத்தை அறிவும் எனக்கு தாரந்து ஏராளமான ஜனங்களை நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப ஏழை ஜனத்துக்கு நியாயம் விசாரிக்கணும். இப்ப ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க, அவ்வளவு ஜனங்களுக்கும் என்ன செய்யணும், எல்லாரும் ஏதாவது காரணம் அப்படின்னா ராஜாவை தான் தேடி வருவாங்க. அப்ப அவ்வளவுக்கும் நியாயம் விசாரிக்கணும், அதுக்கு தகுந்த ஞானத்தை அறிவும் எனக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி தாவீது என்ன செய்யறான், கர்த்தர் தரிசனமாகி கேட்கும்போது சாலமோன் என்ன செய்யறான், கர்த்தர் இடத்துல கேட்கிறான். அப்போ தேவனை திரும்ப சாலமோன் நோக்கி சொல்றாரு, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினால். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, நீ வந்து ஐஸ்வர்யத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல, கணத்தை கேட்கல, உன் பகைஞ்சரனுடைய பிராணனோடு நீ கேட்கல, நீடித்த ஆயுசன் என்ன சில கேட்கல, நான் உன்னை அரசால பண்ண என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கதான ஞானத்தையும் விவேகத்தையும் என்ன செஞ்சிருக்கா கேட்டபடினால நான் உனக்கு என்ன சொல்றேன், ஞானமும் வேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களை விட
உனக்கு பின் வரும் ராஜாக்களுக்காயிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நான் உனக்கு என்ன செய்வேன், கணத்தையும் உனக்கு தருவேங்கிறார். உனக்கு முன்ன இருந்த உனக்கு பின் வரப்போகிற ராஜாக்களுக்கு கூட காட்டிலும் உனக்கு அதிகமான ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கணத்தையும் நான் உனக்கு தருவேன். ஏன்னா நீ என்னோட எதையுமே கேட்காதபடிக்கு ஜனங்களை நியாய விசாரிக்க ஞானத்தை அறிவையும் கேட்டதுனால உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. இப்படி சாலமோன் நினைச்சான் அந்த கிபியோன் இருக்கிற மேட்டிற்கு போய் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் சன்னிலிருந்து எருசலேமுக்கு வரான். இப்ப என்ன கிபியோன் மேட்டுக்கு தானே அங்கதானே இருந்து அங்கதானே கர்த்தருக்கு 1000 சோத்திரங்களை செலுத்துறாரு. அங்கதான் கர்த்தர் உனக்கு என்ன தரிசனமானார். இப்ப அந்த இடத்த விட்டு தாவீது என்ன செய்யறான், கிளம்பி திரும்ப எருசலேமுக்கு என்ன செய்யறான் வரான். எருசலேமுக்கு இஸ்ரவேல என்ன செய்யறான், இப்ப அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். இஸ்ரேலுக்கு அரசு இருக்கும்போது சாலமோன் என்ன செய்யறான், ரதங்கள் குதிரை வீரர்கள் எல்லாம் என்ன செய்யறான், எருசலேம்ல நிறைய சேர்க்க ஆரம்பிச்சுட்டு அரசாட்சியில இருக்கும்போது அவனுக்கு 1400 ரதங்கள் இருக்குதான். சாலமோனுக்கு 1400 ரதங்கள் இருக்கு. 12000 குதிரை வீரர்கள் இருக்காங்க. அவர்களே ரதங்களில் பட்டணங்களிலும் அவருடைய ராஜாவாக்கின தன்னுடைய எருசலேமில என்ன செய்யறான், இதெல்லாம் வச்சிருக்கிறான். பழைய குதிரை வீரர்கள் இராணுவங்கள் எல்லாமே என்ன செய்யறான், கர்த்தர் எங்க அவனை எருசலேம் ராஜாவாக்குறதுனால அந்த எருசலேமில என்ன செய்யறான், எல்லாத்தையும் வச்சிருக்கிறான். ராஜா எருசலேம்ல என்ன செய்யறான், வெள்ளி பொண்ணு கற்கள், வெள்ளியை என்ன செய்யறான், வெள்ளியும் பொண்ணையும் ஒரு கற்களை போலவும் கேதுரு மரங்களே பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு காட்டுத்தி மரங்களை போலவும் அதிகமாக்கி வச்சிருக்கிறான். அந்த அளவுல அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். அதனால வெள்ளி பொண்ணு அவனுக்கு கற்கள், நம்ம கற்கள்லாம் அதே குமிஞ்சு கிடக்கும் பறக்கும், அதே போல எப்படி கற்கள் குமிஞ்சு கிடக்கும் அதே போல அவனுக்கு வெள்ளி பொண்ணு என்னச்சது ஒரு கற்களை போல நிறைய என்னச்சது இருக்குது. அடுத்தல கேதுரு மரங்கள் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு காட்டுத்தி மரம் எப்படி இருக்கோ அதே போல இந்த கேதுரு மரங்கள் என்னச்சு அவனுக்கு நிறைய இருக்குதான். இப்ப சாலமனுக்கு இருந்த குதிரைகள் புடைவைகள் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா எகிப்துல இருந்து தான் அவனுக்கு என்னச்சது கொண்டு வரப்பட்டிருக்கு. குதிரைகள் புடைவைகள்லாம். அதே போல ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலையத்துக்கு என்ன செய்வாங்களாம், அதை வாங்குவாங்களாம். எகிப்துல இருந்து ஒரு ரதத்தை 600 வெள்ளி காசுக்கு என்ன செய்வானா சாலமோன் வாங்குவாராம். ஒரு எகிப்துல இருந்து ஒரு ரதத்தை 600 வெள்ளி காசுக்கும் ஒரு குதிரையை 150 வெள்ளி காசுக்கும் என்ன செய்வாங்களாம் வாங்குவாராம். அதனால அங்கிருந்து என்ன செய்வாங்களாம் கொண்டு வருவாங்களாம் எகிப்துல இருந்து உள்ளது. அடுத்தபடியாக அந்தபடியே ஏத்திரின் சகல ராஜாக்களும் சீரியன் ராஜாக்களுக்கும் அவர்கள் எகிப்துல இருந்து தான் கொண்டு வர. எப்படி சாலமனுக்கு எகிப்துல இருந்து 600 வெள்ளி காசுக்கும் 150 வெள்ளி காசுக்கும் ரதம குதிரை வந்ததோ இதே போல மற்ற ராஜாக்கள் ஏத்தியன் ராஜாக்கள் சிரியன் ராஜாக்கள் என்ன செய்றாங்க, அவங்களும் எகிப்துல இருந்து தான் என்ன செய்றாங்க ரதங்கள் குதிரைகள்லாம் வாங்கி இருக்கிறாங்க. அடுத்தபடியாக 2வது அதிகாரத்துல என்ன அப்படின்னா சாலமோன் என்ன செய்யறான், கர்த்தருடைய நாமத்திற்கு என்ன செய்யறான் ஒரு ஆலயத்தை கட்டணும். இப்ப இது வரைக்கும் ஆலயம் இல்லை, ஆசாரிப்பு கூடாரம் தான் இருக்குது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளதான் இருக்குது. எங்கெங்க போவாங்களோ அங்கங்க என்ன செய்வாங்க தூக்கி கொண்டு வருவாங்க. இப்போ கீரியாத்தி ஆரியம்ல தான் அந்த என்ன அந்த ஆசாரிப்பு கூடாரங்கள் இருக்குது, அந்த உடன்படிக்கை பெட்டியும் இருக்குது. அதனால வெண்கல பள்ளிப்படமும் இருக்கு. அதனாலதான் அங்க போய் என்ன செஞ்சா சாலமோன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு வந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அங்க சரவண பலி செலுத்திட்டு வந்தான்னு சொல்லி பார்த்தோம். இப்ப என்ன அப்படின்னா ஏற்கனவே தாவீது சொன்னார், தாவீதுக்கு ஆலயம் கட்டுன்னு இருதயத்தில் நினைவு இருந்துச்சு. அதனால என்ன செய்யற கர்த்தர் நிலத்தை சிந்தனப்படினா நீ கட்ட மாட்டான்னு சொன்னாரு. உன்னோட கற்ப பிறப்பா இருக்கிற மகனாய சாலமோன் தான் அதை என்ன செய்வாரு கட்டுவார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தாரு. அதன்படியாக தாவீதான் என்ன செஞ்சிருக்காரு, ஆலயத்தை கட்டுறதுக்கு சாலமோனுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் சோதரித்து வச்சிருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப என்ன சொன்னா கர்த்தர் நாமத்துக்கு ஆலயத்தையும் அடுத்தல தன்னுடைய ராஜரிகத்துக்கு ஒரு அரண்மனையே என்ன செய்யறான் கட்டுன்னு சொல்லி நிர்ணயம் பண்றான் சாலமோன். அதனால சுமை சுமக்கிறதுக்கு என்ன செய்யறான் ஒரு 70,000 பேரு, மலையில மரம் வெட்டுறதற்கு ஒரு 80,000 பேரு, சுமை சுமைக்கிறதுக்கு 70,000 பேரு, மரங்களை வெட்டுவதற்கு ஒரு 80,000 பேரு, இவர்களுக்கு தலைவர்களாக 3600 பேரை ஏற்படுத்திக்கிறோம். அந்த 70,000 பேரையும் மரம் வெட்டுற 80,000 பேரையும் சுமை சுமக்கிறவர்களையும் என்ன செய்யறான் கண்காணிக்கிறதுக்காக 3600 பேரை தாவீது என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். தீருவின் ராஜாவாகிய ஈராம் இடத்துல என்ன செய்யறான் அந்த சமயத்துல ஆள் அனுப்புறான். எல்லாமே மரம் வெட்டுறதுக்கு எல்லாருமே ஆட்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யறான் ஈராம் இடத்துல ஆள் அனுப்புறான். ஈராம் இடத்துல ஆள் அனுப்பி என் தகப்பனாகிய தாவீதுக்கு வாசமாயிருக்கும் அரண்மனை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேது. ஏன்னா தாவீதுக்கு அரண்மனை யாரு கட்டி கொடுத்தா, ஈராம் கட்டி கொடுத்தாரு. அங்கிருந்து சகல பொருட்களையும் கொண்டு தாவீதுக்கு இருந்துட்டு அரண்மனையை கட்டி கொடுத்தாரு. அதனாலதான் இப்போ சாலமோன் சொல்றான், என்னுடைய தகப்பனாருக்கு எப்படி நீர் அரண்மனையை கட்டி கொடுத்தீங்களோ அதே போல எனக்கும் என்ன சொன்ன, இப்போது நீங்க
அரண்மனை கட்டும்படிக்கு அவருக்கு தயவு செய்து கேதுருங்களை அனுப்பினது போல எனக்கு என்ன செய்யும், இப்போ கேதுரு மரங்களை எனக்கு தயவு செய்து அனுப்பும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது என் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுறதுக்கும் சமூக தப்பங்களை வைக்கிறதற்கும் காலையில மாலையில ஓய்வு நாட்கள்ல மாத பிறப்புல எங்கள் தேவனாய கர்த்தருடைய பண்டிகைகளில இஸ்ரவேல் நிச்சயமாக செலுத்த வேண்டியதை சர்வாங்க தகன பலியும் செலுத்தி கேட்ட அவருடைய நாமத்திற்கு நினைச்சதேன் ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிறான். காலையில மாலையில ஓய்வு நாட்கள்ல மாத பிறப்புல எங்க தேவனுடைய கர்த்தருடைய பண்டிகை நாட்களை நாங்கள் ஆசிரியருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துவதற்காக கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று என்ன செய்யணும், ஒரு கர்த்தருடைய நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை நான் கட்டணும் அப்படின்னு சொல்றான். அதற்கு அதை கட்டி அதுக்கு இருந்தது கட்டி பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி நான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால எங்கள் தேவன் எல்லா தேவர்களையும் பார்க்கலும் பெரியவர். மற்ற தேவர்கள் இருக்கிறாங்க தானே, அதுன்னு சொன்னா எங்க தேவன் எல்லா தேவர்களையும் பார்க்கலும் பெரியவர் ஆகிய நான் கட்டப்போகிற ஆணையும் நினைச்சது பெரிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈராமுட்ட என்ன சொல்றான். அப்புறம் சொல்றான், வானங்களும் வானாதி வானங்களும் நினைச்சது அவரை கொல்லக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யாரு? பனாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யாரு? அவர் சந்நிதியில் தூபம் கட்டுறதுக்குள்ளேயே வேறே முகாந்திரத்தை அவருக்கு ஆலயம் கட்டுறதுக்கு நான் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இப்போது என் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களுமாகிய நிபுணரோடு பொண்ணு வெள்ளி வெண்கலம் இரும்பு இரத்தாம்பரம் சேப்பு நூல் இளநூல் வேலை செய்ய நிபுணனும் கொத்தி வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை நீ என்ன செய்ய என்னிடத்துல அனுப்பும் அப்படிங்கிறான். ஏன்னா எங்கள் தேவன் வனாதி வனங்களுக்கும் அதை கொல்லக்கூடாது இருக்க நான் ஒரு ஆலயத்தை கட்ட போறேன், என் தேவன் எல்லா தேவர்களையும் பார்க்கலையும் பெரியவர், அதனால நான் கட்ட போற ஆலயம் பெரிதா இருக்கும். அதனால என்னுடைய தகப்பனாகிய தாவீது குறித்தபடி நினைச்சிடும் என்னிடத்துல யூதாவில எருசலேமில் இருக்கிறவர்கள் நிபுணரோடு பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு ரத்தாம்பரம் சிவப்பு நூல் இளநூல் வேலை செய்ய கொத்து வேலை செய்ய அறிந்தவருமாகி ஒரு மனுஷனை என்னத்துல அனுப்பும். என்னிடத்துல நிபுணர்கள் இருக்கிறாங்க எருசலேமில் யூதாவிலும் எருசலேமிலும், அவர்களோடு சேர்ந்து வேலைகளை செய்யறதற்கு ஒரு நிபுணரை நினைச்சனும் இதை அனுப்பும் அப்படின்னு சொல்லி ஈராமுக்கு நினைச்சுதான் ஆள் அனுப்புறான் சொல்லி எனக்கு வேணும்னு கேட்கறான். அது மாத்திரமல்ல லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்பி தாரோம் அப்படிங்கிறான். எப்படி தாவீதுக்கு அரண்மனை கட்டக்கு பொருளா அனுப்பி கொடுத்தாரோ அதே போல எனக்கும் என்ன செய்யும், லீபனோனிலிருந்து கேதுரு மரங்கள் தேவதாரு விருட்சங்கள் வாசனை மரங்கள் எனக்கு அனுப்பும் அப்படிங்கிறான். லீபனோனில மரங்களை வெட்டுறதுக்கு உம்முடைய வேலைக்காரர் யாரெல்லாம் பழகி இருக்காங்களோ உங்களுடைய வேலைக்காரர்கள்லாம் நினைச்சாங்க மரங்களை வெட்டுறதுக்கு நல்லா பழகுனவர்கள் சொல்லி நான் நினைச்சதை அறிஞ்சிருக்கிறேன். அதனால என்ன செய்ய எனக்கு மரங்களை வெட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யும், எனக்கு எங்க வேலைக்காரர்களோட உங்க வேலைக்காரர் என்ன செய்ய எனக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்றான். அனுப்புன்னு சொல்லிட்டு சொல்றேன், எங்க வேலைக்காரர் உங்க வேலைக்காரரோட நினைச்சுவாங்க இருப்பாங்க, மரங்க வெட்டுறவங்களோடு இருப்பாங்க. நான் கட்டப்போற ஆலயம் எனது பெரிதும் ஆச்சரியமா இருக்கும். அதனால அந்த மரங்களை வெட்டுகிற உங்களுடைய வேலைக்காரருக்கு நான் நினைச்சுவேன் 20,000 மரக்கால் கோதுமை அரிசியை நினைச்சுவேன் கொடுப்பேன். கோதுமை அரிசியையும் 20,000 மரக்கால் வார்கோதுமையும் 20,000 குடம் திராட்சை ரசத்தையும் 20,000 குடம் எண்ணெயும் நான் நினைச்சுதான் நான் கொடுப்பேன், எனக்கு ஆட்களை மட்டும் எனக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்லி கேட்கறான் சாலமன். அப்படி கேட்ட உடனே ஈராம் ராஜா என்ன செய்றாரு, இப்ப சாலமனுக்கு பயத்திரமா சொல்றாரு, தம்முடைய ஜனத்தை சிநேகிக்கிறதுனால உண்மை அவர்கள் மேல் நினைச்சாரு ராஜாவை காத்திருந்து ஜனங்களை சிநேகிக்கிறதுனால சகல ஜனங்கள் மேலும் உண்மை கர்த்தர் நினைச்சிருக்காரு, ராஜாவாக வச்சுக்கிறாரு. அதனால கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரிகத்துக்கு ஒரு அரண்மனையை கட்டத்தக்க யுத்தியும் புத்தியும் உடைய ஞானமுள்ள குமாரனை தாவி ராஜாவு கட்டளையிட்டதாகிய வானத்தையும் உண்டாக்கின இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் அப்படிங்கிறான். ஏன்னா யுத்தியும் ஒரு அரண்மனை கட்ட ஆலயமும் ராஜரிகத்துக்கு அரண்மனையை கட்டுறதுக்கு யுத்தி புத்தி ஞானமுள்ள குமாரனாகிய தாவீது ராஜாவுக்கு நினைச்சாரு உண்மை நினைச்ச ஏற்படுத்தின தேவனாகிய கர்த்தருக்கு இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், நான் ஈரான் இப்ப நினைச்சேன் அபியனும் புத்திமானாகிய நான் நிபுணனை நான் நினைச்சதேன் உங்களுக்கு நான் அனுப்புறேன் அப்படிங்கிற. நிபுணன் தானே கேட்டா மரங்கள் எல்லாத்தையும் வெட்டுறதுக்கு வைக்கிறதுக்கு தகுந்த அதெல்லாம் பாக்குறதுக்கு அது ஆலயத்தை கட்டுறதுக்கு தகுந்த நிபுணர் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன்ல. வெள்ளி பொன்களை இரும்பு எல்லா இதுல சிவப்பு தமிழ் இதுல செய்யறதுக்குள்ள நிபுணர்கள் வேணும்னு சொல்லி கேட்டோன்னா ஒரு ஈராம் என்ன அபியனும் புத்திமானே நினைச்சிடறேன் இல்ல நிபுணனே நான் உனக்கு அனுப்பிதாரேன்னு சொல்றாரு. அவன் யாருன்னா தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீன் குமாரன் ஈராம் அபியன நிபுணன் அனுப்பின்னு சொல்லலாம். அந்த அபியன நிபுணன் யாருன்னா தான் குமாரத்திகளை ஒரு ஸ்திரீனோட குமாரனா. அவன் தகப்பன் பேர் தீரு தேசத்தார்.
தானுடைய குமாரத்தி 12 கோத்திரங்கள் உண்டு பார்த்தோம். அல்ல தான் ஒரு கோத்திரம் உண்டுல. தானுடைய குமாரத்துல ஒரு ஸ்திரீ, அவன் தகப்பன் வந்து தீட்டு தேசத்தானாம். அவன் வந்து பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, கற்கள், மரங்கள், இரத்தம்பர நூலு, இளநூலு, மெல்லிய நூலு, சிவப்பு நூலு, இந்த வேலை செய்யறதுக்கும் சகலவித கொத்து வேலை செய்யவும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவை எல்லாவற்றிலும் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகி தாவீது எனும் என் ஆண்டவருடைய நிபுணரோடு கூட யூகித்து செய்யறதுக்கு நினைச்சேன் அவன் அறிந்தவன். அதனால நான் நினைச்சேன் அவனை அனுப்புறேன் அப்படிங்கிறான். நெல்லி பொண்ணு வேலுங்களை எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்க நிபுணரோடு சேர்ந்து செய்யறதுக்கு நான் அவனை நினைச்சேன் அனுப்புறேன்னு சொல்றாரு. என் ஆண்டவர் சொன்னபடி அவருக்கு என்ன செய்யணும்னு சொன்னாலும் 20 கணம் கோதுமை, அரிசி, மரக்கல் கோதுமை, 20,000 குடம் திராட்சை ரசம், எண்ணெய் எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னால அதனால இப்ப ஈராம் சொல்றாரு அவங்களுக்கு நீங்க என் ஆண்டவர் சொன்னபடி கோதுமை, அந்த வார்கோதுமை, எண்ணெய், திராட்சை ரசம் எல்லாம் என்ன செய்யும் தம்முடைய ஊழியக்காரருக்கு என்ன செய்றாங்க நீங்க அனுப்புவீராக அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு நாங்கள் உமக்கு தேவையான மரங்கள் எல்லாம் என்ன செய்றோம், நாங்கள் லீபனோடில் என்ன செய்றோம் வெட்டுறோம். வெட்டி அவைகள் என்ன செய்றோம் தெப்பங்களாக கட்டி கடல் வழியாய் யோப்பா மட்டும் கொண்டு வருவோம். கடல் வழியா லீபனோன்ல மரங்கள் எல்லாம் வெட்டி எங்க தெப்பங்களா கட்டி நாங்க கடல் வழியா யோப்பா மட்டும் கொண்டு வருவோம். பிற்பாடு நீர் அவைகளை என்ன செய்யும் எருசலேமுக்கு நீர் கொண்டு போகலாங்கிறார். நாங்க வந்து தெப்பெல்லாம் கட்டி கடல் வழியா கொண்டு வர யோப்பாவுக்கு மட்டும் கொண்டு வந்துடும், நீர் அதை என்ன செய்ய எடுத்து எருசலேமுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் எழுதி அனுப்புறான் ஈராம். அப்படி எழுதி அனுப்புனா இப்ப தாவீது இஸ்ரேல் தேசத்தில் உண்டான மறு ஜாதியாரெல்லாம் எண்ணி தொகையிட்டது போல. தாவீது இஸ்ரேல் தேசத்துல மறு ஜாதியார்களை என்னச்சான் எண்ணி தொகையிட்டது போல சாலமோன் என்னச்சான் அவர்களை எண்ணானாம். அவர்கள் வந்து 1,53,600 பேர் இருந்தாங்களாம். சாலமோன் என்ன மக்கள் மறுஜாதியான மக்கள் 1,50,3,600 பேர் இருந்தாங்களாம். இவர்கள அவர் 70,000 பேர் என்னச்சான் சுமை சுமக்கிறதுக்கும் 80,000 பேர் என்னச்சான் மலைகளில் மரம் வெட்டவும் 3,600 பேரை ஜனத்தின் வேலை விசாரிக்கும் தலைவராகவும் நிச்சயம் வைத்தான். பார்த்தோம்ல இவங்களை இவ்வளவு பேர் ஏற்பாடு பண்ணனான்னு சொல்லி அதே போல அவங்களை நினைச்சான் மரங்களை வெட்டவும் அவங்களுக்கு தலைவனாக நினைச்சான் இப்ப வச்சாச்சு. அடுத்தபடியாக 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்துல இப்ப சாலமோன் நினைச்சான் எருசலேம்ல தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட, ஏன்னா இப்ப மரங்கள் வெட்டக்கு ஆட்கள்லாம் அனுப்பியாச்சு. இனி வந்து என்ன செய்யணும், மரங்கள் வந்த பிறகு என்ன செய்யணும் ஆலயத்தை கட்டணும். அதனால அவன் என்ன செய்யறான் அப்படின்னா 3வது அதிகாரத்துல சாலமோன் எருசலேம்ல தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட, ஏன்னா கர்த்தர் எங்க ஆலயத்தை கட்டுன்னு சொல்லியிருக்காரு அங்கதான் கட்ட முடியும். ஏன்னா வந்து தாவீது என்ன செஞ்சான் ஜனத்தொகை என்ன செஞ்சா எண்ணுனா கர்த்தர் என்ன செஞ்சாரு என்றதுக்கு பெருமிஷம் கொடுக்க எண்ணது அவனுக்கு வந்து கர்த்தருக்கு வந்து பிடிக்கல. எண்ணுனா யோகா படைத்தலைவன் தடுத்தான் மீறி எண்ணுனால கர்த்தர் என்ன செஞ்சாரு அங்க வந்து கொள்ளை நோயை அனுப்பி என்ன செஞ்சாரு 70,000 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதனால கர்த்தர் என்ன செய்யற அந்த இடத்துல அது வந்து மோரியா என்ன தேசத்துல மோரியான மலையில எபூசனாகிய ஒரு நாள் காலத்துல நினைச்சுதான் கர்த்தருக்கு அங்க இருந்து நினைச்சான் கர்த்தருக்கு நினைச்சான் அங்க இருந்து பலிபடம் கட்டு பலி செலுத்த சொல்லியிருந்தார் கர்த்தர். அதனால அதே இடத்துலதான் நினைச்சான் கர்த்தர் தரிசனமான இடத்துல தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா மலை, தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட இதே நம்ம ஆபிரகாம் நினைச்சான் தன்னுடைய மகன் ஈசாக்கு என்ன செஞ்சான் அந்த மோரியா மலையில தான் நினைச்சான் பலி செலுத்த போனான். அப்ப கர்த்தர் அந்த இடத்துலதான் என்ன செஞ்சாரு ஆபிரகாமோட என்ன செஞ்சாரு தரிசனமானாரு. அதே போல தாவீதுக்கு என்ன செஞ்சாரு அந்த இடத்துலதான் நினைச்சிருக்காரு தரிசனமா இருக்காரு. அதனால அந்த இடத்துல என்ன செய்யற அந்த மோரியானு மலையில எபிசனாயின்னு ஒரு நாள் என்னும் களம் இருக்குல்ல, அங்க தாவீது குறித்த ஸ்தலத்துல கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்யறான் தாவீது சாலமோன் கட்ட துவக்குறான். அவன் வந்து ராஜபாரம் பண்ணனா 4வது வருஷம். சாலமோன் வந்து ராஜபாரத்துக்கு வந்து 4 வருஷம் ஆயிருக்கு. இந்த 4வது வருஷம் 2ஆம் மாதம் 2ஆம் தேதியில என்ன செய்யறான் அந்த ஆலயத்தை கட்ட தொடங்குறான். 2ஆம் மாதம் சாலமோன் ராஜா அரசாட்சிக்கு வந்து 4வது வருஷம் ஆயிருக்கு. 4வது வருஷத்துல 2ஆவது மாதம் 2ஆம் தேதியில இந்த ஆலயத்தை கட்ட தொடங்குறான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே 60 முழ நீளம் 20 முழ அகலமா இருந்துச்சான். 20 முழ நீளம் 20 முழ அகலமா இருந்துச்சான். இப்ப வந்து நம்ம வந்து பார்த்த 2 நாளாகவும் 1வது அதிகாரம் வந்து 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல இருக்கு. 2 நாளாக 1வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல இருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அடுத்த 2வது அதிகாரம் வந்து 1 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல இருக்கிறது. 3வது அதிகாரம் வந்து 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் இருக்கு. அவங்களோட தொடர்ச்சி தான் இது. அதனால இப்ப என்ன செய்யறான்
20 முழ அகலம் 20 முழ நீளம் உயரத்துல ஆலயத்தை கட்டுன்னு சொல்லி சொன்னது 1 சக்கர 6 அதிகாரத்துல இருக்கு. அந்தபடி ஆலயத்தை என்ன செய்றான் சாலமோன் கட்டுறான். முகப்பு மண்டபம் ஆலயத்திலோட முகப்பு வரும். முதலாவது நம்ம போறோம்ல ஆலயத்துல மண்டபம்னு சொல்லி சொல்றோம்ல, அதான் முகப்பு மண்டபம். அந்த முகப்பு மண்டபம் வந்து ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே 20 முழ நீளமும் 120 முழ உயரமா இருந்துச்சாம். 20 முழ நீளம் 120 முழ உயரமா இருந்துச்சாம். அதன் உட்புறத்தை சாலமோன் பசு பொன் தகட்டால் என்ன செஞ்சானா மூடனானா. ஆலயத்தினுடைய பெரிய மாளிகை, ஆலயத்துல பெரிய மாளிகை இருக்கிறது. அந்த பெரிய பெரிய மாளிகைனா அந்த பெரிய நம்ம வந்து மண்டபத்துக்கு கடத்தல் நினைச்சிற ஆலயம் சொல்லல, நம்ம எல்லாரும் அமர்றாங்களே அதான் அந்த பெரிய மாளிகை. அது வந்து தேவதாரு பலகையினால் செய்து பசும் பொண்ணுனால நினைச்சிடான் அதை இழைத்து வச்சு அதன் மேல் பேரிச்சி வேலைகள் சங்கிலி வேலையெல்லாம் நினைச்சிடான் சித்தரித்து வச்சுக்கிறான். அந்த மாளிகையை ரத்தினங்களால் நினைச்சிடான் அலங்கரித்து வச்சிருக்கிறான். பொண்ணானது பாவாய் மேல பொண்ணா இருந்துச்சான். அப்படி ரத்தினங்களால அலங்கரிச்சு பொண்ணுனால நினைச்சிடான் பரவி வச்சிருக்கிறான். அந்த பாவாய் மீன் பொண்ணா இருந்துச்சு. அது வந்து அந்த மாளிகையில உத்தரங்கள், நிலைகள், சுவர்கள், அது கதவுகள், இது எல்லாமே என்ன செய்யறான் சாலமோன் பொன் தகட்டால் என்ன செய்யறான் மூடி வச்சிருக்கிறான். தேவதாரு மரங்கள்னால கட்டப்பட்டாலும் அந்த அதுக்கு மேல என்ன செய்யறான் பொன் தகட்டால் என்ன செய்யறான் செதுக்கி அந்த இதை வச்சிருக்கிறான். மூடி கொத்து வேலையால் சுவர்களே கேருபீன்களையும் என்ன செய்யறான் செஞ்சு வச்சுக்கிறான். அந்த இதுல கேருபீன்களையும் செஞ்சு வச்சுக்கிறான். மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டிடான். மகா பரிசுத்தமான என்னது ஆட்கள் சொல்றோம்ல, அதான் மகா பரிசுத்தமான ஆலயம். இப்ப முகப்பு மண்டபம், அடுத்தல பெரிய ஆலயம்னா நம்ம அமரக்கூடிய ஆலயம், அதுல மகா பரிசுத்த ஆலயம்னா நமக்கு ஆல்டர். இதையும் என்ன செய்யறான் கட்டுறான். இந்த மகா பரிசுத்தமான ஆலயம் வந்து நீளம் வந்து ஆலயத்தினுடைய அகலத்தின்படி எப்படி ஆலயத்தினுடைய அகலம் 20 முழமும் இருந்துச்சோ அதன் அகலம் 20 முழமா இருந்துச்சு. அதே போல அது வந்து என்ன அது 600 தாழ்ந்து பசும் பொண்ணுனால என்னச்சான் அதை இழைத்து வச்சிருக்காங்க. அந்த ஆணிகளுடைய நிறை வந்து 50 பொண்ணா சேக்கலா இருந்துச்சா. மேல் அறைகளே என்னச்சது பொன் இலைகளால் தச்சிருக்கான். மீதம் நாளைக்கு பார்ப்போம். கத்துதான் ஆசிரியப்பராகாமே.